வணக்கம் நண்பர்களே. தாய்மை அப்படிங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப இனிமையானது. அப்படி தாய்மை அந்த ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, அது ப்ரெக்னென்சி தள்ளி போயிருக்கு, அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வீட்டிலேயே பண்ணி பார்க்கலாமா, இல்லை ஹாஸ்பிட்டல் தான் போகணுமா, எந்த நாளில் பண்ணால் டெஸ்ட்டு அக்யூரேட்டாக நமக்கு தெரியும், எந்த டைமிங் பண்ணணும், என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பீரியட்ஸ் என்னைக்கு தள்ளி போகுதோ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாதவிடாய் சுழற்சி அந்த மென்சுரேஷன் சைக்கிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மென்சுரேஷன் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளே செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாராக இருந்தாலுமே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணதுக்கு, அதாவது அவங்களுக்கு என்னைக்கு மென்சஸ் டேட் வரணுமோ அந்த மென்சஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அதுலேருந்து குறைஞ்சது ஒரு 2 வாரமாவது அவங்க வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரு உருவாகி இருக்கும் இல்லையா, கரு உருவாகின 6 நாளைக்கு அப்புறம் தான் அவங்களோட யூரின்ல கர்ப்பகால ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. HCG ஹார்மோன், அந்த ஹார்மோன் உருவாக ஆரம்பிக்கும். அப்படி உருவான ஹார்மோன் 2 வாரங்கள் ஆகும் அவங்களோட யூரினில் நல்லா தெரியறதுக்கு. பொதுவாகவே ப்ரெக்னென்ட் ஆனவங்க யூரின் டெஸ்ட் தான் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ பண்ணி பார்க்கும்போது அந்த டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு வரணும் அப்படின்னா கரு உருவானது அந்த கர்ப்ப ஹார்மோன் சிறுநீரில் தெரியறதுக்கு, அவங்களோட யூரின் இருக்கு இல்லையா, அந்த யூரினில் தெரியறதுக்கு 2 வீக்ஸ் ஆகும். அதனால 2 வாரங்கள் வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நாள் தள்ளி போயிருக்கு, மென்சுரேஷன் தள்ளி போயிருக்கு அப்படின்னா உடனே டெஸ்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. அதோட ஒரு சில சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் அவங்களோட உடம்பு ரத்தத்தை அதிக அளவு உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். அப்படி உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறதுனால அவங்க அடிக்கடி அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும், சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன் அதிகமாகி அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கடுத்து கர்ப்ப காலத்தில் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் அதிக அளவு சுரக்கும். அதனால ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். அப்புறம் ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குமட்டல் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பிரஸ்ட் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் கூட இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மென்சஸ் தள்ளி போயிருந்துச்சு அப்படின்னா அதை மட்டுமே வச்சுக்கிட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் அவங்க பண்ணக்கூடாது. பொதுவாக எப்போ அதிகமாக HCG ஹார்மோன் யூரினில் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த டெஸ்ட்டுமே நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்றது இருக்குது. பொதுவாக எப்போ அப்படின்னா காலையில் வர்ற ஃபஸ்ட்டு யூரினில் தான் HCGயோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். இதே மற்ற டைம் மதியம் இரவு பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணியிருப்பாங்க, தண்ணி இந்த மாதிரி நிறைய குடிச்சிருப்பாங்க. அதனால் அந்த HCGயோட அடர்த்தி கம்மியாக இருக்கனால டெஸ்ட்டு ரிப்போர்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வர சான்ஸ் அதிகம். அதனால் முடிஞ்ச அளவு டெஸ்ட் பண்ணுறவங்க அதிகாலையில் வர முதல் யூரினில் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது என்றைக்கு அவங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கோ அதுலேருந்து 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.